Children, today we are going to see about the chapter 4. Up to 3 chapters நம்ம complete பண்ணியிருக்கிறோம். Unit 1ல Fundamentals of Computer அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இப்போ நம்ம chapter 4 பார்க்க போகிறோம். Children, நீங்கள் நல்லா உங்களோட ஹாலிடேஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் அதை பயன்படுத்துங்கம்மா. அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட செல்ஃப் ஸ்டடி இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 4 தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். See this chapter. இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ we have completed knowing the concept operating system and their types, and also we acquire the basic knowledge of operating system and its function. This chapter completely deals with operating system. Yes, children, நீங்கள் எப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம எல்லாருமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேயா? வி நோ வாட் இஸ் விண்டோஸுங்கிற அந்த கான்செப்ட் உனக்கு தெரியும். ஃப்ரம் சைல்டுஹுட் இட் செல்ஃப் நீ வந்து ஆன் பண்ண உடனே there are so many icons வந்து அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதில் உனக்கு எது தேவையோ நீ வந்து அதை எடுத்து நீ ஓப்பன் பண்ணி அதை நீ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். This Windows operating system is one among the operating system. In earlier days, விண்டோஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் that is MS-DOS. அதாவது விண்டோஸ்க்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று, அது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசேஜில் இருந்தது. இந்த டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விண்டோஸ் 1985க்கு மேலே தான், விதின் இந்த செஞ்சுரியில் 1985ல் தான் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் இஸ் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ விண்டோஸுங்கிற மைண்டில் இருக்கட்டு. இப்போ வாட் இஸ் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொன்னால், தட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நத்திங். இட் இஸ் த இன்டர்மீடியேட்ரி பிட்வீன் ஹியூமன் அண்ட் த கம்ப்யூட்டர். நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்கிறது. இட் சர்வ்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கான்செப்ட். ஓகே, அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு காரியம் பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் இந்த வேர்ட் ஃபஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். பட் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்ததையே மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவோம். சாஃப்ட்வேர், இட் இஸ் a set of instructions that perform specific task. It interacts basically with the hardware to generate the desired output. It is a set of instructions that is used to perform a specific task. Yes, it is classified into two. They are application software, system software. Yes, application software அப்படின்னா என்ன? What is an application software? It is a program. நம்ம இப்போ சாஃப்ட்வேருக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னேன்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை செய்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்டுன்னு ஒரு எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பெயிண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை பெயிண்ட் எடுத்துக்கிடுவோமே, பெயிண்டில் நீ ஒரு ஃப்ளார் ட்ரா பண்ணுற அப்படின்னா தட் இஸ் அன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதே தான் இங்கே எம்எஸ் வேர்டு, இட் இஸ் அன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். தேர் வி கிரியேட்டட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி அங்கே ட்ரா பண்ணுறோம். எக்ஸல் என்ன பண்ணுறோம், அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரிக்கல் டேட்டாவை வச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் அப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பவர் பாயிண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவர் பாயிண்ட், பிபிடி. இப்போ நான் உனக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல அந்த மாதிரி யூசேஜ், இதுதான் பேர் பிபிடி, பவர் பாயிண்ட். இந்த பவர் பாயிண்ட் தட் இஸ் ஆல்சோ ஏ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் that comes under MS Office. அப்போ இங்கே நீ பார்த்தேன்னா
MS Word is one among the application software. It is used to create text document. MS Paint also an application software which is used to draw pictures. MS Excel which is used for calculation. இப்படி நம்ம MS and the PowerPoint, Impress இதெல்லாம் PPT prepare பண்ணுறதுக்கு. Then what is system software? System software na என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, it is a type of computer program that is designed to run the computer hardware and applications program. See, in the system software, without the system software, the computer cannot do anything. The hardware அதாவது இயக்கிறது, இன்டியூஸ் பண்ணுறது, அது எதுதான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அப்போ ஹார்ட்வேரை இன்டியூஸ் பண்ணோம், ஹார்ட்வேரை நம்ம வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த ரெண்டும் இன்டர் ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு பேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அமங் த சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த மோஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விச் இஸ் யூஸ் டு ட்ரைவ் த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆல்ரெடி நான் உனக்கு சொன்னேன், வாட் இஸ் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் which serves an interface between user and computer. யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருப்பது. அண்ட் ஆல்சோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய another important thing என்ன அப்படின்னு சொன்னால், without an operating system, மைண்டில் நல்லா வச்சுக்கோ, without an operating system a computer cannot effectively manage all the resources. எந்த ரிசோர்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது. see the picture, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுது பாரு, ஹார்ட் ட்ரைவ், ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ், பிரிண்டர், தென் கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், everything is handled with the help of this operating system. This it controls input, output, peripheral devices, drives and printer, electronic gadgets, everything is comes under the control of the operating system. The function of the operating system include file management, memory management, process management, and also the device management. Everything is managed with the help of this operating system. Okay, when a computer is switched on பண்ண உடனே the operating system get loaded into the memory, into the main memory automatically. Okay, page number 50 எடுத்து வச்சுக்கோங்க. Turn to page number 50. Then again some of the popular operating system, Windows, Unix, Linux, நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல், இது எல்லாமே ஒரு மினி கம்ப்யூட்டர் தானே. மொபைல் டிவைசஸ் மோஸ்ட்லி யூஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS as mobile operating system. Android and iOS, Android mobile and iOS. Okay, and also the next thing நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, interaction of operating system and user. Interaction of operating system and user is application software and again hardware, நடுவில் operating system. பாரு, user and hardware, யூஸருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸர், that is the operating system. user and hardware, and also ஹார்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸர், மீடியேட்டர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ மென்டர் between application software and the user. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இந்த ரெண்டுக்கும் அதாவது மென்டராக இருக்கிறது யார், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Without the operating system we cannot effectively handle the resources. பார்த்தோம். Then again uses of operating system பாரு. This operating system is used to ensure that a computer can be used to extract what the user wants to do, and also easy interaction between the user and computer. Already we know it is the interface between user and computer. And again starting computer operation automatically when power is turned on, boot ஆன உடனே automatically it gets on, controlling the input output devices, and also it manages and the optimization, the utilization of the main memory. Complete utilization comes under the
working or the uses of operating system. It provides security to the user program. User program ku secured with the help of this operating system. Then again, what are the types of operating system? Operating system is classified into two. They are single user operating system and multi-user operating system. Single user, I have already told MS-DOS. Before 1985, MS-DOS operating system na unakku practically irundhudu. That is single user. One person can use a computer at a time. Other single user. Only one person can do the task. Other single user உடைய criteria. இதுக்கு வந்து MS-DOS. But multi-user எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் any number of person can use the computer memory. அதாவது ஒரு சிஸ்டமை any number of person can use. அந்த மெமரியை ஷேர் பண்ணுற அந்த கான்செப்ட். அதான் multi-user operating system. Here multi-user operating system, that is for example Windows, Linux, Unix. They are multi-user operating system. See, it is used in computer, laptops, which allow same data and application to be accessed by multiple user at the same time. ஒரே டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். That is multi-user operating system. ஒரு டாஸ்க்கை டிவைட் பண்ணி நிறைய பேர் ஒரே அந்த மெமரியை யூஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். Then again, next, key features of operating system. Operating system உடைய key features. இந்த picture உனக்கு பாரு. First, user interface, file management, memory management, fault tolerance, process management, security management. They are some of the key features of operating system. See, the first one, user interface. User interface. It is the most significant feature in operating system. The only way that user can make interaction with the computer. The prior operating system, MS-DOS. MS-DOS எடுத்தோன்னு சொன்னால் we need the user comfortable feel பண்ணி இருக்காது. User can feel somehow difficult to handle the computer. But இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விண்டோஸ், it is completely user interface. Graphical user interface பார்த்தோன்னா 5 years child, ஒரு சின்ன கிட்டு கூட, மேபி 1 or 2 years கிட்டு கூட they can use the computer. ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படி, how it is possible? with the help of the menu driven option. அந்த மெனு ட்ரைவன் ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் they find the pictures. அவங்க அந்த பிக்சரைஸ் அப்படி பார்த்து whether it is what அப்படிங்கிறதெல்லாம் they can understand பண்ணிவிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேயா? அப்போ என்ன நடக்குது? see, இந்த பிக்சர்ஸ் வந்து த யூசரை டைரக்ட் பண்ணிடுது. நமக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், ப்ரையர் இன்ஃபர்மேஷனே வேண்டாம். அழகாக உனக்கு மெனு ட்ரைவனாக இருக்கிறதுனால உன்னை அழகாக கைட் பண்ணி நல்ல கைடாக இந்த GUI கான்செப்ட், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ நீ ஏதாவது மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ண அப்படின்னா பீப்பிங் சவுண்ட் அண்ட் அகெயின் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை கைட் பண்ணுறதுனால யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து த மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வைல் while we go for an operating system. அடுத்தது GUI is a window based system with a pointing device to direct IO, choose from menu, make selection and keyboard to enter text. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக புரிஞ்சிருது பீப்புளுக்கு. ஓகே, யூசர் இப்போ நம்ம டிசைன் பண்ணணும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிசைன் பண்ணுறப்போ the programmer should have the criteria. என்னெல்லாம் யோசிக்கணும்? இந்த GUI கான்செப்ட், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கன்னா த சிஸ்டம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் என்ன திங்க் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் எனேபிள் த யூசர் டு ரீட்டைன் த எக்ஸ்பர்டைஸ் ஃபார் அ லாங்கர் டைம். ரொம்ப நேரம் நம்ம ஒரு காரியத்தை எப்போ செய்வோம்? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதிலே உட்காந்துருப்போம். அப்போ அதை நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் பேஸ்ட் ஆன் தேர் நீட்.
நான் பயன்படுத்துகிறவங்களுடைய நீடை கொஞ்சம் புரிஞ்சு செய்யணும். அண்ட் ஆல்சோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் சேவ் யூசர் ப்ரெஷியஸ் டைம். தப்பு பண்ணுறோன்னா கைட் பண்ணுறதுக்கு மெனு டிரைவனாக இருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட டைம் அது சேவ் பண்ணுது. அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் தான். The user interface is the most the function of user interface naale it is used to satisfy the customer, should reduce the number of errors committed by the user. அதாவது பாசிபிள் எரர்ஸ் எல்லாம் அவங்களே யோசித்து எழுதி ப்ரோக்ராம் இப்படி பண்ணால் அப்படி இருக்கும் அப்படி பண்ணால், அதாவது நிறையா அந்த யூசர் இன்டர்ஃபே ஒருவேளை மேபி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு TEHன்னு டைப்பு தப்பாக பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக தேன்னு க்ரியேட் ஆகிரும். எப்படி? there is an inbuilt dictionary in the computer. அந்த டிக்ஷனரி என்ன பண்ணுது? உன்னோட ஃபால்ட் டாலரன்ஸ் நீ பண்ணுற தப்பை அது வந்து அப்படியே ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுது. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ அழகாக செய்யுது. நம்ம செய்கிற நிறைய இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஃபால்ட் டாலரன்ஸாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிறதுக்கு அது என்ன ஆகிடலாம், அதாவது இந்த ஹேங் ஆகலாம், அந்த ரீட்டைன் ஸ்டேட்லேருந்து வெளியே போகலாம். இதெல்லாம் தாண்டி அது ரீட்டைன் பண்ணுது பிகாஸ் ஆஃப் திஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். தப்பை ரெடியூஸ் பண்ணுது. எரர்ஸ் ஆர் ரெடியூஸ்டு, நம்பர் ஆஃப் எரர்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, தென் அகைன் நெக்ஸ்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். Memory management is also one of the most important thing. Process of controlling and coordinating computer's main memory and assigning memory block to various running program to optimize overall computer performance. Memory management இதை வந்து யாருக்கு எதை கொடுக்கணும், எந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். இப்போ ஒரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மல்டி யூசர். அப்போ ஒரு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எதை நம்ம கொடுக்கணும். அதான் மெமரி மேனேஜ்மெண்ட்டுடைய அல்டிமேட் ஏமே என்னென்னா அட்வான்டேஜஸ்னால் இம்ப்ரூவ்ஸ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் த சிபியோட யூட்டிலைசேஷனை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறது. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் டு இட்ஸ் யூசர் வயா மெயின் மெமரியினுடைய அந்த ஸ்பீடை ஒன்றே யூட்டிலைசேஷனை கூட்டுது, ரெண்டாவது மெயின் மெமரியினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆல்சோ இட் என்ஷூர்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் ஆடிக்குவேட் மெமரி. எங்கே மெமரி இருக்குதுன்னு அதெல்லாம் பார்த்து ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணுற இடத்துல அந்த டைமில் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குது. ஃபஸ்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட்டோட அல்டிமேட் ஏம் என்ன? இம்ப்ரூவ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் த CPU. Then it improves the speed of the computer response and also it ensures the availability of adequate memory. Okay, then again next நம்ம பார்க்க போகிறோம் பாரு, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் எதெல்லாம் அந்த என்னென்ன வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் கனெக்டட் வித் த மெமரி மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் கனெக்டட் வித் த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், keeping track of which portion of memory is in current usage. current usageல என்ன மெமரி இப்போது இருக்குது, என்ன portion of the memory. அடுத்தது determining which process and data to move in and out of memory. அதாவது இங்கே அங்கே நம்ம இப்போது ரெஜிஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம். ரெஜிஸ்டர்ஸ் இதுக்கு முந்தின சாப்டரில் பார்த்தோம். ப்ரோக்ராம் கவுண்டர், த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி சேவ்ட், அப்போ அட்ரஸ் டு பி அதை ரிட்ரைவ் பண்ணணும், எந்த இடத்துல அதை நம்ம அனுப்பணும், எங்கேருந்து எதை ரிட்ரைவ் பண்ணணும், இதெல்லாம் அதை தான் அந்த பர்டிகுலர் மெமரி மேனேஜ்மெண்ட். திஸ் மெமரி இஸ் மேனேஜ், CPU மெமரி இஸ் மேனேஜ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன். ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து டைப் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம், வேர் டு சேவ், எங்கே சேவ் பண்ணணும், that comes under the concept of memory management. Okay, then again next process management. First என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம, யூசர் இன்டர்ஃபேஸ், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோடனே தெரிஞ்சிடும், இட்ஸ் அ ஃபங்க்ஷன் which includes creating and deleting the program and provide mechanism for processing and to communicate and synchronize with each other. Process management, it's a function
of creating and deleting the program and that provide the mechanism for process to communicate and synchronize with each other. And see here, system task such as sending the output to a printer or a screen, that is also called as a process. Process na enna? Some work. அப்போ ஒரு பிரிண்டரில் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை அங்கே ஹார்ட் காப்பி எடுக்கிறது, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, மேனிப்புலேட் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் which is executed by system code and user process which is executed by the user code. All this can be potentially execute and concurrently on a single CPU. எல்லாமே ஒரே இதில் தான், யூசர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த சிஸ்டம் கோட், யூசர் கோட், எவ்ரிதிங் ஒரே இதில் தான் நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. சி இப்போ இங்கே பார்த்தோன்னா there are ஒரு 4 logical algorithms that are used to allocate the job. யார் யாருக்கு எது allocate பண்ணணும். இப்போ அந்த 4 பிரின்சிபிள்ஸை எடுத்துக்கிடுவோம். FI, FO, SJF, round robin based on priority. They are the algorithm for allocating the job. FI, FO, SJF, round robin based on priority. Yes, first we take the FI, FO. In the FI, FO எடுத்துக்கிட்டோம்னா what is FI, FO? First in first out scheduling. இப்போ பாரு, take an example. CPU இமேஜின் பண்ணிக்கோ. அந்த சிபியூக்கு 4 ப்ரோக்ராம்ஸ் என்ட்ரு ஆகுது. மெயின் மெமரிக்கு 4 ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ட்ரு ஆகுது. இட்ஸ் அ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இமேஜின் பண்ணிக்கிட்டணும். P1, P2, P3, P4 இப்படி வச்சுக்கலாமா? P1, P2, P3, P4 4 ப்ரோக்ராம்ஸ் ஆர் என்டர்ட் இன்டு த சிபியூ. அப்போ இந்த 4 ப்ரோக்ராமில் யாரை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஐடியாலஜியை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த அல்காரிதம்ஸ் யூஸ் ஆகுது. FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். சி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ கியூ அந்த ஒரு கான்செப்ட் பேஸ்ட் ஆன் கியூயிங் டெக்னிக். ஹூ கம்ஸ் ஃபஸ்ட், யார் ஃபஸ்ட் வந்திருக்கா அவங்கள சர்வ் பண்ணி அனுப்பணும். அதை ஃபஸ்ட்டு அந்த க்யூவில் நிற்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் நோட்டை திருத்த வரீங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்த பையன் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு போயிடுவான். திஸ் இஸ் கியூ. அப்போ P1, P2, P3, P4 இதில் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கா? ஒரு வேளை மேபி P2 வந்திருக்கலாம். அப்போ P2 கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபஸ்ட், தென் P1, ஆஃப்டர் P4 வருது, அப்போ P4. இப்படி அந்த கியூ அக்கார்டிங் டு த கியூயிங் டெக்னிக். இந்த இதுதான் பேர் FIFO. அடுத்து நெக்ஸ்ட் பாரு, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நேம்லே தெரியுது. P1 ஹேஸ், இப்போ P1 அண்ட் P2 ரெண்டு ப்ராப்ளம் எடுத்துட்டோம். P1 ஹேஸ் 6 கிலோபைட் அண்ட் P2 ஹேஸ் 9 கிலோபைட். இப்போ P1 வந்து லெஸ் அதனோட ஜாப் குறைவான ஒரு 6 வச்சுருக்குது. அதே இது P2 வந்து 9 வச்சுருக்குது. 3 கிலோபைட்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுது இந்த மெமரி? அதுவாகவே இந்த CPU அசைன் பண்ணுது. ஷார்ட்டஸ்ட் ஜாப் யாருக்கு இருக்குது? குறைவானது P1க்கு தான் இருக்குது. அந்த P1-ஐ ஃபஸ்ட்டு செய்து அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த ஹோல் டைம் இஸ் நம்ம யாருக்கு பேர் பண்ணலாம்? P2க்கு பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு P1. அப்போது ஷார்ட்டஸ்ட் ஜாப். நீங்கள் இப்போ ஒரு வேளை இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சின்ன கடைக்கு போகிறீங்க. அங்கே நீங்கள் வந்து ஒரு சின்ன லிஸ்ட்டு கொண்டு போகிறீங்க. ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் மேபி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க. க்ராசரி ஷாப்புக்கு போகிறீங்க. ஒரு 10 ஐட்டம்ஸ் இப்போ இருக்குது. அதில் அந்த 10 ஐட்டம்ஸ் இருக்கிற அந்த க்ராசரி அவர்கிட்ட கொடுக்குறீங்க, ஷாப் கீப்பர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் அதை பார்க்குறாரு, பார்த்து ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கிறாரு. அப்போ 5th ஐட்டம் அவர் பேக் பண்ணுற நேரத்தில் ஒருத்தர் வந்து 1 kg ஆஃப் சுகர் வாங்க வந்திருக்கிறாரு. அப்போ என்ன செய்வார்? உனக்கு போட வேண்டிய அந்த ஐட்டமை வெயிட் பண்ணிவிட்டு he has to give the 1 kg of sugar to the person, let அந்த பர்டிகுலர் பர்சனை he make him to go, அவர் அனுப்பிடுவார். இப்படி அடுத்தாப்பில் இன்னொருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு சோப் வாங்க வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கும் அனுப்புகிறாரு.
you have to wait. நீ வெயிட் பண்ண ஒன்று வெயிட் பண்ணுறாங்க பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் 10 items to buy. நீ வந்து 10 ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொன்றா வர்றவங்களுக்கு அனுப்பிட்டு ஒன்றை வந்து வெயிட் பண்ண வச்சு அனுப்புகிறாங்க. சம்திங் இது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு அல்காரிதம் தான். பட் ஆனால் என்ன ஆகுது, நிறைய பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பிட்டு அந்த ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க, ஷார்ட்டஸ்ட் ஜாப். ஓகேயா. அடுத்த ரவுண்ட் ராபின். இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் இது எப்படின்னா P1 P2 P3 3 ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோமே, ஆர் ஏபிசி. இந்த 3 ப்ரோக்ராமில் யாருக்கு எப்போ ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் P1 இமேஜின் பண்ணிக்கிடுவோம். P1 ஹேஸ் 10 kilobyte of memory, 10 kilobyte of work, and P2 has 15 and P3 has 5 kilobyte. இப்போ the CPU has the capability of handling only 5 kilobyte at a time. அப்போ இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு A 5 kilobyte ஒர்க் பண்ணி ஏயை வெயிட் பண்ண வைக்கும், தென் B, தென் C, தென் அப்போ C வந்து 5 kilobyte தான் அதனோட ஒர்க்கு முடிஞ்சிடும். அதை அந்த ரூல்ட் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு அடுத்தாப்பில் நெக்ஸ்ட்டு யார் இருக்கா, இப்போ ஏபி. அடுத்த ஏபிக்கு அடுத்த ஒரு ஏக்கு அடுத்த டைம் கொடுக்கும். ரவுண்ட் ராபின், அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ரவுண்டாக, உனக்கு கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் நேரம். இந்த டைமிங்ஸ்லாம் நமக்கு தெரியாது, இட் இஸ் நானோ செகண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அவங்க இந்த டைம் ஷேர் பண்ணுறது வந்து யாருமே ஃபீல் பண்ணவே முடியாது. திஸ் கான்செப்ட், ரவுண்ட் ராபின் மெத்தட் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் டைம் ஷேரிங் மெத்தட். டைம் ஷேரிங், ஜாப் ஷெட்யூலிங், டைம் ஷேரிங். எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் இந்த நீ இதை பாரு அதை பாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் போனோன்னு சொன்னால் வெளியில் எல்லாருக்கும் அப்படி வெயிட்டிங் டைமில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இப்போது நர்சஸ் வந்து மேபி ஒரு டெம்பரேச்சர் பார்க்கலாம், அகெயின் ப்ரெஷர் பார்க்கலாம், வெயிட் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுவோம், எவ்ரி ஒன் இஸ் அட்டெண்டட் பை த டாக்டர், எல்லோரும் டாக்டரோட கேரில் இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அதுதான் தட் இஸ் ரவுண்ட் ராபின். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ, அப்புறம் பி, அப்புறம் சி. ஆனால் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் சிபியு எவ்வளோ அது வந்து ஒர்க் பண்ணுமோ அதுக்கு தகுந்தபடி அதை ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம். இது ரவுண்ட் ராபின். இந்த டைம் ஷேரிங் அண்ட் ஜாப் ஷெட்யூலிங் ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்து பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி, யாருக்கு முக்கியத்துவம். இப்போ ஒரு வேலை செய்துட்ருக்கோம் கம்ப்யூட்டர், ஜாப் ஏ அண்ட் பி. இப்போ ஏ உடைய ஒர்க்கை விட பி தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணுது அப்படின்னா பி கெட்ஸ் the information to be executed. அப்போ ப்ரையாரிட்டி பேஸ்டு, தட் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேயா. அப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு எடுத்தோன்னா ஒர்க் ஷெட்யூலிங், இட் இஸ் கிளாசிஃபைடு. த அல்காரிதம் ஃபார் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் there are 4 algorithms, FIFO, then shortest job first, round robin scheduling based on priority. Then the next one, security management. Security management is what is security management. நம்ம எல்லா வேலையும் செய்தாலும் பாதுகாப்பாக இருக்குதா, எப்படி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்க்குறது. இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களோட மொபைலில் நீங்கள் பயோமெட்ரிக் அந்த உன்னோட ஃபிங்கர் வைக்கலாம், ஃபேஸ் வைக்கலாம், அடுத்த பேட்டர்ன் ஜெனரேட் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் செக்யூரிட்டி பண்ணுறீங்க. இது வந்து நம்ம என்ன லெவலில், நம்ம சிஸ்டம் லெவலில் பண்ணுறோம். அதே இது ஃபைல் ஆக்சஸ் லெவலில் என்ன பண்ணலாம், who got the permission, யாருக்கு கொடுக்கலாம், who have the permission to access அப்படிங்கிறதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் இந்த ப்ரோக்ராமர் டிசைன் பண்ணணும். அப்போ there are 3 levels of security management. First one, file access, system level, network level. See, why we need security. நிறைய ஹேக்கர்ஸால் நமக்கு வந்து நம்ம டேட்டாவை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நம்மகிட்ட இருந்து அப்படியே களவாடிட்டு போயிடக்கூடாது. ஸோ ஒன்லி நம்ம வி நீட் செக்யூரிட்டி. தெர் ஆர் 3 levels of security. ஒன் இஸ் ஃபைல் ஆக்சஸ், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். நீ எவ்வளோ இது பண்ணாலும் ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, உன்னுடைய டேட்டாவை நீ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைல் ஆக்சஸ் லெவலில் ஹூ இஸ் ஹேவிங் த பெர்மிஷன் டு ஆக்சஸ், அது வந்து ஃபைல் ஆக்சஸ் லெவல். சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் in a multi-user environment. And again network security. Network security, it is indefinable one. So people from all over the world try to provide such a security. Upon security management, that's also one of the most important key feature of operating system.
Fault tolerance, I have already told. While we saw the concept user interface பார்க்குறப்போ பார்த்தோம் fault tolerance. Then again next பார்க்குறோம் concept processing. Multiprocessing என்ன? Multiprocessing and again multiprocessing multiprocessing is nothing. Multiprocessors இது எல்லாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் பாரு file management. It is an important function of OS that handles the data storage technique. The operating system manage the file, folder and directory system. நம்ம folder file கான்செப்ட் எல்லாம் நம்ம படிப்போம் பாரு எந்த இடத்துல சேவ் பண்ணணும் என்ன பண்ணணும் everything is controlled by the operating system, that is FAT, file allocation table. And this file allocation table and file manager keeps an eye over the type of file and file name and the type size of the file and its address and the mode of accessing. Everything is controlled by the file allocation table. File manager of the operating system helps to create, edit, copy, allocate memory to the file and also updates the FAT, file allocation table. There are few other file management techniques available are next generation file system NTFS and EXT2 Linux related with Linux is okay. These are some of the key feature of operating system. என்னெல்லாம் பார்த்தோம் user interface, file management, memory management, fault tolerance, process management, security management, and these are the most important key feature of operating system. Then we go for multiprocessing. Multiprocessing-na enna? And a system, ஒரு system எடுத்தோம்னா it has a CPU, ஒரு CPU இருக்கலாம். But nowadays to speed up the memory speed up பண்றதுக்காக co-processors are introduced. Cache memory, இதுக்கு முந்தின சாப்டரில் பார்த்தோம். Cache memory அது என்ன பண்ணுது? ஆப்டிமைஸ் பண்ணுது ஸ்பீடை. மெயின் மெமரி CPU இதெல்லாம் கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த ப்ராசஸருடைய வேலை தான் இந்த பேரலாக ஒர்க் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக வேலையை பேரலாக ஒரு CPU செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ப்ராசஸர் செய்கிறதுக்கு பதிலாக 2 3 அக்கார்டிங் டு த நீட் ப்ராசஸர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பேரலாக ஒர்க் நடக்குது. பாரு, ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், it has 2 or more processor for a single running process. Single process it takes place in parallel, that is parallel processing. Since the execution takes place in parallel, this feature is used for high speed execution which increases the power of computing. Okay, at the time sharing சொன்னேன் அப்பவே பார்க்குறப்பவே. இந்த டைம் ஷேரிங் என்ன, நம்ம ரவுண்ட் ராபினில் நம்ம பார்த்தோம். அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்த P1 P2 P3 யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது சிங்கிள் யூசர்னால் அந்த MS-DOS காலத்தில் ஒருத்தர் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நவடேஸ் we are in the period of multi-user operating system. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரே சிஸ்டமை எனி நம்பர் ஆஃப் பர்சன் கேன் யூஸ், மெமரி ஷேர் ஆயிரும். ஒன் ஆஃப் த ஃபீச்சர், it also allows execution of multiple tasks or process concurrently. For each task, a fixed time is allocated. This division of time is called time sharing. அந்த ஃபிக்ஸட் டைம் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் கொடுத்து அதை வேலைச்சு தான் இந்த ரவுண்ட் ராபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஷேரிங் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர வேண்டியது ரவுண்ட் ராபின் ஞாபகம் வந்துடணும். ஓகேயா? டைம் ஷேரிங் அது பக்கத்தில் ரவுண்ட் ராபின் ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. Then again next, distributed operating system. சரி, டிஸ்ட்ரிபியூட்டட் ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் ஒரு டீச்சர், அப்புறம் அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, லீடர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு லீடர், 6 சப்ஜெக்ட்ஸ்னால் 6 லீடர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறப்போ த ஒர்க் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், அந்த லேபர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. ஸோ லேபர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்போ உனக்கு ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சது. தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர். இதான் இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்
It is used to access shared data and file that reside in any machine around the world using internet or intranet. The user can use access as if it is available on their own computer. அவங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற மாதிரியே இங்கேயே இருந்து எங்கே இருக்கிற டேட்டாவையும் we can download, நம்ம ஃபீல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் with the help of internet or intranet. Advantages: a user at one location can make use of all the resources available at another location. And again, many computer resources can be added easily in the network. Improves the interaction with the customer and client. Reduces the load of the host computer. ஒரே ஆளுக்கு நிறைய வேலை கொடுக்கறத குறைச்சி நிறைய பேர் பயன்படுத்துறது. இங்கே இந்த பிக்சரை இதை நீ பார்த்தாலே தெரியும், எத்தனை பேர் எங்கே இருந்தனாலும் தே கேன், அதாவது இந்த லேன் வேன் கனெக்ஷன்லாம் பார்த்தேன்னா தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மெனி பீப்புள் கேன் யூஸ், அதாவது அதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம அதனுடைய அதாவது என்ன we can access any data from anywhere. We can access the data as if it is available in our own computer. And again, prominent operating system பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால் யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்ட். They are some of the prominent operating system. பாரு, யூனிக்ஸ், விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்ட். இதில் GUI கான்செப்ட் தெரியும், எல்லாமே ஐகான், பட்டன், மெனு, எவ்ரிதிங் தே ஆர் விண்டோஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு கீழே வந்துடுது. இதில் பாரு, இதில் ஒரு பிக்சர் வித் சம் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாரு, இந்த பிக்சர் என்ன, இது என்ன சொல்லுது, பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ரைட் சைடில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஐகான்ஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐகான்ஸை பார்த்தோன்னே நீயே சொல்லிடலாம், பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் for mobile phone technology which is not linked with Apple product. Apple ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு பேர் iOS. iOS. This is the operating system which is used for Apple products. Non-Apple ப்ராடக்ட்ஸுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தியா, அந்த க்ரீன் கலரில் அந்த டூல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தட் இஸ் அந்த ஆப்பிளுக்கு iOS ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேயா, சரி. அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் கமாண்ட் லைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ், லினக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொன்னேன் உனக்கு நான். லினக்ஸ், இட் இஸ் an operating system which is used, it's an operating system that is that belongs to GNU licensed OS, open source operating system. It is easy for customization. And again, there are so many distributors. நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து லினக்ஸ் உடைய ஒரு குவாலிட்டி. அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்னது, கமாண்ட் லைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃப்ரீ ஆப்ரேட்டிங், தட் ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் நம்ம. அடுத்தது நெக்ஸ்ட் பாரு, க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு மேக்கோஸ்ங்கிறது. அடுத்தது யூனிக்ஸ். யூனிக்ஸ் இங்கே என்ன, இதனோட யூசேஜ் என்னன்னு பாரு, தட் இஸ் வெரி பாப்புலர் இன் யூனிவர்சிட்டி, கம்பெனி, பிக் என்டர்பிரைசஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது லாஸ்ட் ஒன் விண்டோஸ். இந்த ஐகான்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோ. பார்த்துட்டு இந்த சைடில் இருக்கிறத நீ பார்த்தேன்னா யூ கேன் ஃபீல் தெர் ஆர் ஸோ மெனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. 1985க்கு முன்னாடி ஒன்லி MS-DOS. ஆஃப்டர் தட் 85க்கு மேலே விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், மேக்கோஸ், மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு iOS, ஆண்ட்ராய்டு. தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் available. So now we have completed the chapter 4, that is the concept operating system. Operating system, that is the interface between the user and the computer. யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் யூஸர் ஒரு மீடியேட்டராக இருந்து நமக்கு அத்தனை வேலையும் செய்யுது. கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா அந்த ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை ஃபுல்லாக பார்க்குறது யார், இந்த கம்ப்யூட்டருடைய முழு காரியத்தையும் பார்க்குறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான்.
without the operating system we cannot do. It is used to effectively manage all the resources of the computer. So operating system, it comes under system software. It comes under system software. Okay amma, have a nice time. நல்லா உட்காந்து படிங்க, ஃபாலோ பண்ணுங்க, சாப்டர்ஸை ஒவ்வொன்றா ரீட் பண்ணுங்க. That will do. Okay ma.